வணக்கம். பேட்டர்ன்ஸ் பிராக்டிஸ்ல டே 29ல இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு தெரிந்த வரையில் நான் இததான் விரும்புறேன். நான் இதை இன்னும் செய்து முடிக்கல. இந்த மாதிரி சென்டென்ஸை எப்படி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஐ ஹாவ் எட் டு. இது வரைக்கும் செய்யல அப்படின்றது இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம். நீ ஏதாவது வேலை கொடுத்துருப்பாங்க, நீ செய்தாச்சான்னு கேட்பேன். இது வரைக்கும் செய்யல அப்படின்றத ஐ ஹாவ் எட் டுவை யூஸ் பண்ணலாம். இதோட டெம்ப்ளேட்டு ஐ ஹாவ் எட் டு பிளஸ் பேஸ் வேர்ப். ஏன் பேஸ் வேர்ப்? ஆக்ஷன்ல தான் நம்ம முடிக்காம இருக்கோம், அதனால பேஸ் வேர்ப். ஓகேங்களா? 20 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது 20 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 5 வந்து இப்ப நான் சொல்றேன், மீதி உள்ள 15 நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் எட் டு ஃபினிஷ் அப்படின்னா என்ன? நான் இது வரைக்கும் முடிக்கல அப்படின்னு அர்த்தம். கொடுத்த வேலையை நான் இது வரைக்கும் முடிக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐ ஹாவ் எட் டு ஸ்டார்ட். நான் இது வரைக்கும் தொடங்கல. ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, நான் இது வரைக்கும் தொடங்கல. ஓகேங்களா? ஐ ஹாவ் எட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ ஹாவ் எட் டு டிசைட். இது வரைக்கும் நான் முடிவு பண்ணல. ஐ ஹாவ் எட் டு கம்ப்ளீட். நான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணல. ஐ ஹாவ் எட் டு ரிப்ளை அப்படின்னா என்ன? இது வரைக்கும் நான் பதில் அளிக்கவில்லை. மீதி உள்ளதை நீங்க ட்ரை பண்ணீங்களா? அப்ப ஐ ஹாவ் எட் டு எதுக்கு யூஸ் பண்ணணும்? இது வரைக்கும் அந்த ஆக்ஷன் நம்ம வந்து முடிக்காம இருந்ததுன்னா, அந்த ஆக்ஷனை செய்யாம இருந்தா ஐ ஹாவ் எட் டு பிளஸ் பேஸ் வேர்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன். கான்வர்சேஷன். ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்? உன்னோட வேலையை முடிச்சிட்டியா? ஐ ஹாவ் எட் டு ஃபினிஷ் இட். இது வரைக்கும் நான் முடிக்கல. டிட் யூ கால் ஹிம்? நீ அவனை கூப்பிட்டியா? ஐ ஹாவ் எட் டு கால் ஹிம். இது வரைக்கும் நான் அவனை கூப்பிடல. ஹாவ் யூ சப்மிட்டட் த ரிப்போர்ட்? இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டியா? ஐ ஹாவ் எட் டு சப்மிட் இட். இது வரைக்கும் நான் சப்மிட் பண்ணல. டிட் யூ செக் த டீடைல்? அந்த டீடைல்ஸை செக் பண்ணிட்டியா? ஐ ஹாவ் எட் டு செக் தம். இது வரைக்கும் நான் செக் பண்ணல. ஓகேங்களா? ஹாவ் யூ ஸ்போக்கன் டு த மேனேஜர்? மேனேஜர் நீ பேசுனியா? ஐ ஹாவ் எட் டு ஸ்பீக் டு ஹிம். இது வரைக்கும் நான் பேசல. அப்ப ஐ ஹாவ் எட் டு எதுக்கு யூஸ் பண்றோம்? இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் நம்ம செய்யல அப்படின்னா ஐ ஹாவ் எட் டுவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஐ வுட் ரேதர். ஒரு ஆக்ஷன் நம்ம செய்ய விரும்புறோம் அப்படின்றப்ப ஐ வுட் ரேதரை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டெம்ப்ளேட் ஐ வுட் ரேதர் பிளஸ் பேஸ் வேர்ப். ஆனா பேஸ் வேர்ப் மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, வேர்போட உங்களுக்கு சென்டென்ஸாவும் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? ஐ வுட் ரேதர் ஸ்டே அட் ஹோம் டுநைட். இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுல தங்க விரும்புறேன். ஐ வுட் ரேதர் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். நான் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண விரும்புறேன். ஐ வுட் ரேதர் டாக் டு ஹர் டைரக்ட்லி. அவள்கிட்ட டைரக்டாவே பேச விரும்புறேன். ஐ வுட் ரேதர் லீவ் ஏர்லி டுடே. இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்ப விரும்புறேன். ஐ வுட் ரேதர் ஸ்டடி அலோன் அட் ஹோம். வீட்டுல தனியா படிக்க விரும்புறேன். ஓகேங்களா? மீதி உள்ள சென்டென்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்ப ஐ வுட் ரேதரை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம என்ன ஆக்ஷன் செய்ய விரும்புறோமோ அதுக்கு ஐ வுட் ரேதரை யூஸ் பண்ணி பிளஸ் பேஸ் வேர்ப் மட்டும் போதும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சென்டென்ஸாவே கொடுத்துருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துருவோம். ஷால் வி கோ அவுட் நவ்? வெளியில போலாமா? ஐ வுட் ரேதர் ஸ்டே அட் ஹோம். நான் வீட்டுல இருக்கிறதே விரும்புறேன். டு யூ வாண்ட் டு டேக் ஏ பஸ்? பஸ்ல போடலாமா? டேக் ஏ பஸ்னா பஸ் எடுக்கலாமா? பஸ்ல போடலாமா? ஐ வுட் ரேதர் வாக். நான் நடந்து போறத விரும்புறேன். வில் யூ டாக் டு ஹிம்? நோ. நீ அவன்கிட்ட பேச விரும்புறியா? ஐ வுட் ரேதர் ஸ்பீக் டு ஹிம் லேட்டர். நான் பின்னாடி பேச விரும்புறேன். கேன் வி டிஸ்கஸ் திஸ் ஹியர்? இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஐ வுட் ரேதர் டிஸ்கஸ் இட் இன் பிரைவேட். தனியா டிஸ்கஸ் பண்ணிக்கிறதையே நான் விரும்புறேன். டு யூ வாண்ட் டு கண்டினியூ திஸ் ஒர்க்? இந்த ஒர்க்கை நீ கண்டினியூ பண்றியா? ஐ வுட் ரேதர் ஸ்டாப் இட் ஃபார் நவ். இப்ப நான் அதை ஸ்டாப் பண்றத விரும்புறேன். ஓகேங்களா? அப்ப ஐ வுட் ரேதர் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நம்ம ஒரு ஆக்ஷனை செய்ய விரும்புறப்ப ஐ வுட் ரேதரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன். இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படிதான் சொல்றீங்க இல்லையா, அதை எப்படி பேட்டர்னா யூஸ் பண்ணலாம்? as far as I know. ஓகேங்களா? எனக்கு தெரிந்த வரையில் அர்த்தம். இதோட டெம்ப்ளேட் as far as I know பிளஸ் சென்டென்ஸ். ஓகேங்களா? as far as I know he is coming today. எனக்கு தெரிந்த வரையில் அவன் இன்னைக்கு வரான். as far as I know she is working in Chennai. எனக்கு தெரிந்த வரையில் அவன் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். as far as I know they have finished the work. எனக்கு தெரிந்த வரையில் அவங்க அந்த ஒர்க்கை வந்து finish பண்ணிட்டாங்க. as far as I know it is not possible now. எனக்கு தெரிந்த வரையில் இது இப்ப சாத்தியம் இல்லை. as far as I know you are busy today. எனக்கு தெரிந்த வரைக்கும் நீ இன்னைக்கு பிஸியா இருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அவனோட வேலை ஷெட்யூலை தெரிஞ்சுட்டு அவன் இன்னைக்கு பிஸியா இருப்பேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ பிஸி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப எனக்கு தெரிந்த வரையில் அப்படின்றப்ப என்ன பேட்டர்னை யூஸ் பண்ணலாம்? as far as I know. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துடலாம். இஸ் ஹி கமிங் டுடே? அவன் இன்னைக்கு வந்துட்டு இருக்கானா?
as far as I know he is coming today. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் இன்னைக்கு வரான். ஓகேங்களா? has she completed the work? அவ அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாளா? as far as I know she has completed it. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்க்கை முடிச்சிட்டான். எனக்கு தெரிந்த வரைக்கும் வேற யார்ட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணாம நமக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றோம் இல்லையா, அதுக்கு as far as I know யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர் they attending the meeting? அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்களா? as far as I know they are attending it. is the exam difficult? எக்ஸாம் டிஃபிகல்ட்டா? as far as I know it is not difficult. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது டிஃபிகல்ட் இல்ல. நம்ம தப்பிக்கிறதுக்காக சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படிதான் அப்படின்னா அதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணலாம். is he working here now? அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா? as far as I know he is working here. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் நெக்ஸ்ட் பேட்டர்ன் வாட் வித். வாட் வித்னா இதனுடன் நான் அர்த்தம். ஓகேங்களா? ரீசன் 1 கொடுத்துருக்கு, ரீசன் 2 கொடுத்துருக்கு. ஒரே ரீசனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதுல ரீசன் 2ல வந்து ஒரு 4 ரீசன் 2 வச்சு ஒரு 4-5 சென்டென்ஸை நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும். பாருங்க, வாட் வித் ஒர்க் அண்ட் மீட்டிங்ஸ். ஐ ஆம் வெரி டயர்ட். ஒர்க்கும் மீட்டிங் இருந்தனால நான் டயர்ட் ஆயிட்டேன். வாட் வித் ஒர்க் அண்ட் மீட்டிங்ஸ். ஐ கேம் லேட். ஒர்க்கும் மீட்டிங் இருந்தனால நான் லேட்டா வந்தேன். வாட் வித் ஒர்க் அண்ட் மீட்டிங். ஹி இஸ் ஸ்ட்ரெஸ்ட். ஒர்க்கும் மீட்டிங் இருந்தனால அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான். வாட் வித் ஒர்க் அண்ட் மீட்டிங். ஷி இஸ் அப்செட். ஓகேங்களா? ஒரே ரீசன். ரீசன் 1க்கு வந்து எத்தனை ரீசன் நம்ம வந்து மேட்ச் ஆகுது? 4 ரீசன் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி டிராபிக் அண்ட் ரெயினுக்கும் சொல்லலாம். டிராபிக் அண்ட் ரெயின், ஐ ஆம் வெரி டயர்ட். டிராபிக் அண்ட் ரெயின், ஐ கேம் லேட். டிராபிக் அண்ட் ரெயின், ஷி இஸ் ஸ்ட்ரெஸ்ட். டிராபிக் அண்ட் ரெயின், ஷி இஸ் அப்செட். ஆனா ப்ரெஷர் அண்ட் டெட்லைனுக்கு ஐ குடின் ஃபோக்கஸ் சொல்லலாம், ஐ குடின் ஸ்லீப் சொல்லலாம், ஐ கேம் லேட் சொல்லலாம், அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில்டு சொல்ல முடியாது. இதே மாதிரி மற்ற சென்டென்ஸ் நீங்க எது மேட்ச் ஆகுதோ இதனுடன், வாட் வித்னா ஒன்றும் இல்லை, இந்த ரீசன்னால இதாச்சு அப்படின்னு சொல்றது அந்த வாட் வித். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கான்வர்சேஷன், ஒய் ஆர் யூ டயர்ட்? ஏன் டயர்டா இருக்கிற? வாட் வித் ஒர்க்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ். ஐ ஆம் டயர்ட். ஒர்க்கும் மீட்டிங்கும் சேர்ந்துட்டா, ஸோ ஐ ஆம் டயர்ட். ஒய் டிட் யூ கம் லேட்? நீ ஏன் லேட்டா வந்த? வாட் வித் டிராஃபிக் அண்ட் ரெயின். ஐ கேம் லேட். டிராஃபிக்கும் ரெயினும், மழையும் டிராஃபிக்கும் இருந்தா அதனால நான் என்ன டிலே ஆயிட்டேன். ஐ கேம் லேட். ஒய் இஸ் ஹி ஸ்ட்ரெஸ்டு? அவன் ஏன் ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறான்? வாட் வித் ஒர்க் அண்ட் டெட்லைன். ஹி இஸ் ஸ்ட்ரெஸ்டு. ஒய் ஷுடன்ட் யூ கான்சன்ட்ரேட்? ஏன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேற? வாட் வித் கால்ஸ் அண்ட் மெசேஜ். ரெண்டும் சேர்ந்துட்டு. ஓகேங்களா? ஐ குடிட் கான்சன்ட்ரேட். ஒய் வாஸ் த ஒர்க் டிலேடு? ஒர்க் வந்து ஏன் டிலேட் ஆயிட்டு? வாட் வித் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிலே. இட் வாஸ் டிலேட். அதாவது 2 ரீசன் வந்ததுனால இப்படி ஆச்சு அப்படின்றதுக்கு வாட் வித்தை யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசா இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எக்ஸாம் கிராமர் வரும், ரெகுலரா வரும். அதாவது ஆல்டர்னேட் டேஸ்ல 1 டே ஸ்போக்கன் அப்படின்னா இன்னொரு டே வந்து எக்ஸாம் கிராமர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஷுவரா கண்டினியூவா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.